ஸோ கைஸ் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நம்மளே அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவரோட ஃபியூச்சரை அட்ரஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளோட டிக்ளரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது போக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அப்படி என்ன பேசியிருந்தாருன்றத செக்மெண்ட் ரிவ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுவார் அப்படி சில ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சைட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளமோ. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்காட்டிஷ் வாரியர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. பயங்கரமான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோவில் என்ன பேசியிருந்தாருன்றத டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாப் கிடைக்குது. என்ட்ரன்ஸ் அப்போ மட்டும் தான் பயங்கரமான பாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் செக்மெண்ட்டில் ஃபுல்லாக பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பூ பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிங்டமோட தீம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங் பண்ணுறது வந்து லண்டன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே என்கேஜாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கோடி ரோட்ஸ்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைட்லேருந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜாக இருக்கீங்க, நல்லா ஹைப்பாக இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஆல்சோ நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் எதை பற்றி பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேக்கின்டையர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணும்போது ஃபேன்ஸ் பயங்கரமாகவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டையர்ன்ற சான்ஸ் வந்து க்ரௌடு பயங்கரமாகவே வைக்கிறாங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தான், இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணி ஆகணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ WWE சாம்பியன் ட்ரூ மேக்கின்டையரை பற்றி பேசலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க போகிறது கிடையாதுன்றதை ட்ரூ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான். ஸோ ஓகே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றதை நம்மளுடைய நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவார். பிரச்சனை கிடையாது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்க முடியாதா? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸோ ஷான் மைக்கேல்ஸை டிஃப்ரெண்ட் லெவலாக சொல்கிறாங்க, ஹல்க் ஹோகனை டிஃப்ரெண்ட் லெவலாக சொல்கிறாங்க, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கோடி ரோட்ஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 3வது தடவை வந்து பார்த்தோன்னா பண்ண முடியலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த 3வது தடவை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே லண்டன் ஆடியன்ஸ் இங்கே இருக்கீங்க, ப்ரோ ரெஸ்லிங் அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஷார்ப்பாக ஸ்கில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்த நிலையில் நான் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ல்மேனியா வந்து பார்த்தோன்னா டிசர்வ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 2026 ராயல் ரம்பிளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியாகவே நான் தான் இருப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் சார் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாரு. கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணுறாருங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பிளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ட்டாகவே இருப்பாருன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் பண்ணேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் வெட்டனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் ஒரு நல்ல டேலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரிசம்ஷனை அவனே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் சார் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. என்னன்னு தெரியலங்க, அவனை கோடி ரோட்ஸ்னே வாயில ஒரு சரி ட்ரூ மேக்கின்டையர்னே வாயில ஒரு அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறையவே இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் அவருடைய ராயல் ரம்பிள் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியாவே அவர் தான் இருப்பன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்று மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கு, நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.